அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மாடர்ன் கொடை விழா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆர் தங்கபாண்டியன் இயக்கியிருக்கிறாரு. தேவா புரொடக்ஷன்ஸ் சார்பில் கேப்டன் சிவபிரகாசம் உதயசூரியன் தயாரிச்சிருக்கிறாங்க. தமிழகம் எங்கும் ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம் சார்பில் முரளி ராமநாராயணன் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. கோகுல் கௌதம், ஷாருமிசா, சூரிய நாராயணன், சூப்பர் குட் சுப்பிரமணி, ஸ்ரீபிரியா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் கூத்து முடிந்து மாதவி வரும்போது மர்ம நபரால் கொலை செய்யப்படுகின்றார். அதன் பிறகு சென்னையில் பழைய இரும்பு கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் கதாநாயகனை அவரது சித்தப்பா அவரது பாட்டிக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி அவரை ஊருக்கு அழைத்து வருகின்றார். கதாநாயகன் ஊருக்கு வந்த பிறகு சுடலை மாடன் சாமிக்கு கொடை விழா நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. சாமி இருக்கும் இடத்தை கதாநாயகனின் அப்பா வில்லனிடம் உடல் நலம் சரியில்லாத போது 2 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். அந்த இடத்தை கதாநாயகன் மீட்கப் போகும்போது அநியாயமாக 30 லட்சம் கொடுத்தால்தான் இடத்தை தருவதாக வில்லன் சொல்கின்றார். இதன் பிறகு கதாநாயகன் அந்த இடத்தை மீட்டு சுடலை மாடன் சாமிக்கு கொடை விழா நடத்தினாரா இல்லையா, மர்மமான முறையில் இறந்த மாதவியை கொன்றது யார் என்பதற்கெல்லாம் விடை சொல்வதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக கோகுல் கௌதம் புதுமுகமா என்று கேட்கும் அளவிற்கு நடிப்பிலும் சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக ஷாருமிசா கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்து கைதட்டல் பெறுகின்றார். சூப்பர் குட் சுப்பிரமணி, சூரிய நாராயணன், ஸ்ரீபிரியா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். சின்ராஜின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். விபினின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் சூப்பராக கொடுத்துள்ளார். தமிழகத்தின் தென் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக எடுத்து எல்லோரும் ரசிக்கும்படி படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் தங்கபாண்டியனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.